இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். ச பா பா பா. பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன். தோப்பனார் சங்கீத கலா ரத்னா. அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? ஒரே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால்ல சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்க. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி. சகல சுத்தி இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி வேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டே. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். ஆமா, செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். எது சபல கேஸா? ஏண்டே, உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்றீங்க? எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன?